Hey guys, this is Prashant from Theatregraph Vlogs. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பைக் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஐ வாண்ட் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ ஆல். அதனால தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணேன். மறக்காமல் பாருங்கள். திஸ் இஸ் எக்ஸ்ப்ளோரிங் குஜராத் பை பைக் எபிசோட் நம்பர் 1. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் சென்னையிலேருந்து அகமதாபாத்துக்கு வந்து இண்டிகோ ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தேன். ஏன் பைக்லேயே போகலன்னா சென்னையிலேருந்து அகமதாபாத்துக்கு இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1700 கிலோமீட்டர்ஸ். ஆஃபீஸில் அவ்வளோ நாள் லீவ் தர மாட்டாங்க, அதுதான் மெயின் காரணம். ஃபர்ஸ்ட் சென்னையிலேருந்து ஃப்ளைட் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 noon இங்கேருந்து டேக் ஆஃப் ஆகுது. இது தாங்க அகமதாபாத் ஏர்போர்ட். சூப்பராக இருந்துச்சு. இன்ஃப்ரா லெவலில் இட்ஸ் வே பெட்டர் தென் சென்னை தான் சொல்லணும் கண்டிப்பாக. எக்ஸாக்ட்லி 2:20 லேண்ட் ஆனேன். இறங்கினோடனே ரேப்பிடோ புக் பண்ணேன், ஆட்டோலேயே போனேன். ஃபர்ஸ்ட் எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமும் இருந்துச்சு. அண்ட் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண வெஜ் ஃப்ரைட் ரைஸ். அதை பற்றி ரிவ்யூ இப்போ சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன் சொல்ல மாட்டேறேன்னு. அண்ட் இதெல்லாம் ரெண்டல் பைக்குங்க. ஸோ அங்கே இறங்கினோடனே ரைடர்ஸ் எல்லோரும் காத்துட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களாரு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்காக. இறங்கினோடனே நாங்கள் கிளம்பிட்டோம். நான் வந்தோடனே ரீச் ஆனோடனே ரெஃப்ரெஷ் ஆகி கிளம்பிட்டோம். ஸோ எங்கே போனோன்னா அகமதாபாத் டு வதோதரா. ஸோ வதோதராவில் தான் அசம்பிளிங் பாயிண்ட். அங்கே மற்றவங்க எல்லோரும் வராங்க. ஸோ நாங்கள் 5 பேர் மட்டும் 5 பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இது எல்லாமே ரெண்டல் பைக்ஸ். ஸோ வதோதரா ரீச் ஆகிடுச்சு. அரௌண்டு ஒரு 8 மணிக்கு போல் ரீச் ஆனோம். 5 மணிக்கு கிளம்பணும் அகமதாபாத்லேருந்து. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போனோம், ஏன்னா ஹைவே டிராஃபிக் வேறு கொஞ்சம் இருந்தது. இதுதான் நாங்கள் எடுத்த ஹோட்டல் வாஸ் ப்ரிட்டி மச் டீசெண்ட். ஓகே. ஸோ இதில் தான் நாங்கள் எடுத்த ரெண்டல் பைக்ஸ் 1 2 3 4 5. நடுவில் இருக்க ஸ்கூட்டியை விட்டுருங்க, அது எங்களுக்கு தெரியாது யாருதுன்னு. ஸோ இதுதான் என்னோடய பைக் நம்பர் 4, ஞாபகம் வச்சுக்கோங்க. Hey guys, few observations. Ahmedabad to Vadodara. Road is not up to the mark. ஏன்னா ஸ்டார்டிங் 40 to 50 kilometers அரௌண்ட். ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. நாட் லுக்ஸ் லைக் எக்ஸ்பிரஸ் வே. ரொம்ப சில்னஸ்ஸுங்க. நம்ம என்ன தான் ஜாக்கெட் போட்டுட்டு ரைட் பண்ணாலும் செம்ம குளிர். ஆக்சுவலி சும்மா சொல்லக்கூடாது கிளைமேட். நம்ம சென்னை சைடெலாம் பார்க்கும்போது ஃபார் பெட்டர். நம்ம திஸ் லைக் இன்ட்டு 5 times to 10 times கூட போட்டுக்கலாம். ஸோ we reached Vadodara at 8 PM. We are staying here. Let's see how it goes. I'm going to take some rest now. So today is our day 2 trip. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வதோதரா எஸ்டர்டே நைட் செக்இன் பண்ணல இந்த ஹோட்டலில். லைக் ஃப்ரம் ஹியர் வி ஆர் பிளானிங் டு கோ டு ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா லைட் ஷோ அந்த மாதிரி நிறையா இருக்குன்னு சொன்னாங்க. அது இல்லாமல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 8:30 AM. பட் ஸ்டில் காதில் வந்து பனி ஓடுது. இந்த ரைனாக்ஸ் ஜாக்கெட் மட்டும் பத்தாதுன்னு நினைக்கிறேன். லைக் ஐ ஹவ் டேக்கன் எக்ஸ்ட்ரா ஜர்க்கின் ஆஸ் வெல். ஸோ பார்க்கலாம் ஈவினிங் எப்படி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆர் டீம். ஸோ எவ்ரிபடி வாஸ் ரெடி ஹியர். திஸ் இஸ் ஆர் பைக்ஸ். ஸோ பைக் எடுத்துகிட்டு லைக் டுடே வில் சி day 2. ஸோ ஒன்ஸ் we reach ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வில் அப்டேட் யூ. ஸோ நாங்கள் பைக்கெலாம் ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ணியாச்சு. லக்கேஜ் வித்தவுட் லக்கேஜ் எல்லாமே நாங்கள் ரூம்லேயே வச்சுட்டோம். ரூமில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஹால்ட். வதோதராலேருந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ஹெல்ப் பண்ணோம். எங்கள் 2 பேர் ஏன் கலாய்க்கிறாங்கன்னா, நாங்கள் லேட் கம்மர்ஸ் வி ஓவர் ஷூட் அரௌண்ட் 10 kilometers தாண்டி போயிட்டோம். அதுக்கப்புறம் ரிட்டன் வந்தோம். இது வந்து சிக்கன் பரோட்டா அண்ட் சிக்கன் கறி. சும்மா சொல்லக்கூடாங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஃபில்லிங்காகவே இருந்தது. இப்போ போய் ஏன் அந்த ஹோட்டல் கூப்பிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு தாபா ஸ்டைலில் இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம் ரைடை. போகிற வழியில் நம்ம ராமோட பைக் வந்து ஃபஸ்ட்டு டயர் பஞ்சர். ஸோ கிளாசிக் எப்பவுமே டியூப் டயர் தானே. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி கேங்கில் வந்து ஃபஸ்ட்டு டயர் பஞ்சர். அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புனோம். ஸோ இதுதான் அந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியோட ஏரியா. ஸோ நம்ம வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிடணும். பார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த பஸ் இருக்கும், ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி போகிற பஸ்ஸு. ஸோ இதெல்லாமே அவங்களே கவர்மெண்ட்டே அரேஞ்ச் பண்ண பஸ்ஸஸ். யூஸ்வலாக டிக்கெட் எடுக்கணும் இதுக்கு. அந்த டிக்கெட் பேஸ் பண்ணி நம்ம இந்த பஸ்ஸஸ் எல்லாமே ஃப்ரீ பஸ் தான். இதுக்கு எதுவும் டிக்கெட் கிடையாது. இது அரௌண்ட் லைக் ஒரு 10 kilometers ட்ராவல் நினைக்கிறேன். ஹார்ட்லி ஒரு 20-25 minutes ட்ராவல் பண்ணியிருப்போம். அந்த வியூவே நல்லா இருந்துச்சுங்க. அந்த ஊரே நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு க்ரீனரியான ஒரு என்வாயர்மெண்ட்டில்.
இக்தா நகர்னு நினைக்கிறேன் அந்த இடத்தோட பேர், அந்த ஏரியாவோட பேர். அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தேன். ஸோ அந்த பஸ் வந்து ஒரு ஏசி பஸ் அண்ட் இட்ஸ் இவி வெஹிக்கிள். ஸோ நாங்கள் எல்லோரும் ஜாலியாக ட்ராவல் பண்ணி ரீச் ஆனோம். ஸோ இதுதாங்க ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஸ்டாச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டாலஸ்ட் ஸ்டாச்சு இன் த வேர்ல்ட். வாவ், வேறு லெவலுங்க இது. திஸ் இஸ் லைக் கண்ட்ரிஸ் ப்ரைட் நான் சொல்லுவேன். ஸோ கிட்ட போக போக அந்த வியூ நம்ம வந்து ஒரு மாதிரி மெஸ்மரைஸ்டாக இருந்தது, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. கிட்ட போக போக எப்போ கிட்ட போய் பார்ப்போம் அந்த வியூ அப்படின்றது நமக்கு தோணிகிட்டே இருக்கும். இட் வாஸ் ஜஸ்ட் ஆசம். அண்ட் தென் நம்ம அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். 10-15 மினிட்ஸ் நல்லாவே நடந்தோம் நாங்கள். போகிற வழியில் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த வியூவை நல்லா என்ஜாய் பண்ணோம். பட் இதுதாங்க என்னோடய பெஸ்ட் வியூன்னு சொல்வேன் நான். இந்த வியூவை மட்டும் நீங்கள் பாருங்களேன். வாவ், இது நான் எடுக்கும்போதே எனக்கு ஒரு வாவ்னு ஒரு ஃபீலிங் வந்தது. ஏன்னா அந்தளவுக்கு பெஸ்ட்டான ஒரு வியூவாக இருந்தது. அப்புறம் கிட்ட இருந்து வீடியோ எடுக்கும்போதும் லைக் இட் வாஸ் வெரி குட். அண்ட் தென் இதுதாங்க என்ட்ரி பாயிண்ட். உள்ளே வந்து கேலரி அண்ட் இது ஒரு மியூசியம் மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. உள்ளே வந்து நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அப்புறம் வந்து நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கான ஜேர்னி, அப்புறம் இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் ஜேர்னி, அதை பற்றி நிறையா இருக்கும். ப்ளஸ் குஜராத்தோட கல்ச்சர், அந்த பீப்புள், அப்புறம் இந்த ஸ்டாச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது யாரெல்லாம் இருந்தாங்க இனாக்ரேஷன் அப்போது, அப்புறம் இதெல்லாம் அவங்களோட கல்ச்சர், அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. லைக் நம்ம அந்த எக்ஸிபிஷன்லேயே நம்ம ஒரு கப்புள் ஆஃப் ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்களாம் அங்கே ஒரு லிஃப்ட் இருந்தது. அந்த லிஃப்ட்டு பிடிச்சி தான் மேலே கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு ஒரு க்யூ இருக்கும், லாங் க்யூ. அந்த லிஃப்ட்டு ரொம்ப நேரம் மேலே போய்ட்டு இருக்குங்க. ஏன்னா ரொம்ப டாலஸ்ட் பில்டிங்கில் அது, டாலஸ்ட் ஸ்டாச்சுவில். ஸோ இதுதாங்க அந்த டாப் வியூ. அந்த மேலே போயிட்டு இறக்கி விட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி தான் வியூ இருந்தது. அதை ரசிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. ஆக்சுவலி கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக தான் இருந்தது. டாப் வியூவில் இன்னும் வேறு மாதிரி இருக்கும்னு நினச்சி போனோம் எல்லாருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் டிசப்பாயிண்ட்டாக இருந்தது. பட் கீழேருந்து அந்த வியூ பார்க்கும்போது நல்லா செம்ம டாலஸ்ட் ஸ்டாச்சுனால அந்த ஒரு பிரம்மாண்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. க்யூரியஸாக வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ், அண்ட் தென் அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். பட் டாப் வியூ தாங்க ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம் எல்லோரும். மேபி அதை கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அவங்க. நம்ம பாய்ஸ் எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க நடந்து. ஹே கைஸ், நான் சொன்ன மாதிரி Day 2 ட்ராவல் ஃப்ரம் வதோதரா டு ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. ஸோ ஆஃப்டர்நூன் இங்கே ரீச் ஆனோம். ரீச் ஆகிட்டு லைக் ஃபுல்லாக உள்ளே சுற்றி பார்த்துட்டு, உள்ள எக்ஸிபிஷன், கேலரி, லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர் அண்ட் வி ஹவ் எக்ஸ்ப்ளோர்டு எவ்ரிதிங். அண்ட் தென் நவ் டைம் இஸ் அரவுண்ட் 6:15 PM. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் இருக்குது. ஏன் இந்த கூட்டம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு லுக்ஸ் லைக் லைட் ஷோ வந்து நடக்க போகுது. அந்த லைட் ஷோக்கு தான் பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம். ஸோ இந்த லைட் ஷோ பார்க்க தான் அவ்வளோ கூட்டம். அந்த ஸ்டாச்சு மேலே ஒரு லைட் ஷோ நடக்கும். இது வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க இந்த லைட் ஷோ. அந்த லைட் ஷோ பார்க்கறதுக்காக அவ்வளோ. ஓகே, வில் சீ இந்த லைட் ஷோ. நம்ம ஆளுங்க வந்து தெளிவாக முன்னாடியே சீட்லாம் பிடிச்சி வச்சுட்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், முன்னாடியே சீட்டில் பிடிச்சி வச்சுட்டாங்க அங்கேருந்து வியூ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஈவினிங் டைமில் அந்த ஸ்டாச்சு தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த ஷேடோ வந்து ஒரு மாதிரி வாவாக இருந்துங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வியூ. ஒரு மாதிரி அந்த நைட் வியூவில் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம ஆளுங்க எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் மட்டும் இல்லை, லைக் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர் அந்த லைட் ஷோ பார்க்கவே. புதுசாக இருந்தது. ஓ, இந்த மாதிரி லைட் ஷோலாம் நடக்குமான்னு. ஹே, திஸ் இஸ் அவர் ரைடர் ராம். திஸ் இஸ் Subender, this is Tarun, this is Sairam, this is Sanjeev, this is Nitin, this is Shushant, this is Tarun, and this is Mridula. Okay guys, இதுதான் episode 1. See you on episode 2.